பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகம் வெளிப்படையாக மனிதனிடத்தில் இருக்கிற திறமையை வைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். திறமை இல்லாதவர்கள் என்று தள்ளி வைக்கிறார்கள். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில், மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறதில்லை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். ஆகவே உன்னால இது முடியாது, அதுக்கு நீ தகுதியானவன் அல்ல என்று ஒருவர் உங்களுடைய திறமையை அறியாமல் உங்களை அசட்டை செய்தால் அதன் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற திறமை அவருக்குத்தான் தெரியாது, உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது, என்ன கிருபை இருக்கிறது, என்ன தாளந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மனிதர்கள் என்னிடத்துல பெரிய திறமை இல்லை என்று சொல்லி ஒதுக்கிவிட்டார்களே என்று நீங்கள் சோர்ந்து போகாம, உங்களுக்கு இருக்கிற திறமையை கொண்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம். பிரியமானவர்களே, ராஜ அபிஷேகத்திற்காக சாமுவேலுக்கு முன்பாக ஈசாய் 7 பிள்ளைகளை நடத்தினார். அவங்க 7 பேருக்குத்தான் தகுதி உண்டு என்று தகப்பனும் தாயும் நினைத்து கொண்டார்கள். அந்த 7 பேரும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் தகுதியுள்ளவர்கள் என்று கருதப்பட்டவர்களை தள்ளி தகுதி இல்லை என்று நினைத்த தாவீதை சகோதரர்கள் நடுவில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு பிறகு கோலியாத்தை எதிர்க்க யாராலும் முடியவில்லை. தாவீது போய் சொல்லுகிறார், நான் இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன். இந்த கோலியாத்தை கண்டு யாருடைய உள்ளமும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்ப ராஜா சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னால அது முடியாது. காரணம், நீ வாலிபன், அவனோ யுத்தத்துல பழக்கமுள்ள மனுஷன், யுத்த கலைகளை முறையாய் கற்றுக்கொண்டவன். அவனிடத்துல போய் நீ எல்லாம் ஒன்று சாதிக்க முடியாது. ஆகவே தேவையில்லாம வீண் முயற்சி வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார். ஆனாலும் தாவீது விடவே இல்லை. நீங்க கோலியாத்தை பார்க்குறீங்க, நான் எனக்குள்ள இருக்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவை பார்க்கிறேன். அவரால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று திரும்ப திரும்ப ராஜாவிடத்துல கோலியாத்தை தன்னால வீழ்த்த முடியும் என்று சொல்லி பேசி பேசி கடைசியில் அவன் பேசின பிரகாரம் சாதித்தான். நம்ம மனுஷர்கள் சொல்லிவிட்டார்களே, இது உனக்கு முடியாது, உன்னால் இதை சாதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டாங்களே என்று சொல்லி நம்முடைய திறமையை வெளிப்படுத்தாம, சரி அப்போ என்னால் முடியாதா இருக்கும் என்று ஒதுங்கி கொள்ளாம, ஆண்டவரிடத்துல நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும்,
அவன் கொள்ளன், அவன் பரிசெய பாரம்பரியத்திலிருந்து வந்தவன், அப்படி இப்படின்னு எதெல்லாமோ பவுல சொன்னார்கள். ஆனால் பவுல் தனக்குள்ள இருக்கிற தேவ கிருபைய அதன் நிமித்தம் போக்கடிக்கவில்லை. அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளவ ஒன்றுமே இல்லை என்று அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அவனுக்குள் இருக்கிறதை இந்த உலகம் காணவும் தேவ நாமம் மகிமை அடையவும் அவன் எந்த விதத்திலெல்லாம் ஊழியத்தை செய்தான் என்பதை குறித்து நிருபங்களை வாசிக்கும் போதும் திருத்துதர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போதும் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் திறமையுள்ளவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறார்கள், அது வெளியரங்கமான திறமையை வைத்து. ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய திறமையை யாரும் அறியாததுனால, உணராததுனால என்னை அவர்கள் நம்புவதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. ஆனாலும் என்னை நம்பாதவர்கள், எனக்கு இதை செய்ய முடியாது என்று நினைக்கிறவர்கள் நம்பவும், என்ன அவங்க இனி வருகிற காலத்தில் பயன்படுத்தி கொள்ளவும் நான் எனக்கு உள்ள தேவன் வச்ச அந்த திறமையை வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். கோலியாத்தை வீழ்த்தி வந்தபோது தாவீதை விட சந்தோஷப்பட்டது சவுல் ராஜாவும் அவருடைய மகன் யோனத்தான். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் படைகளை நடத்துவதற்கு அதிகமாய் சவுல் ராஜா தளபதியா பயன்படுத்தினது தாவீதை ஆகும். எந்த யுத்தத்துக்கான தாவீது படையை முன்ன கொண்டு நடத்தி சொன்னார். இப்ப தாவீதுக்குள்ள எதை செய்ய முடியாது என்பதை ராஜா தெளிவாய் அறிந்து கொண்டார். சில இடங்கள் நமக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பதற்காக நாம் சோர்ந்து போகிறோம். அப்படியல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதை அதை பிரயோஜனமுள்ளதாய் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்றால் அடுத்த முறை உங்களுக்கு தடை இல்லாதபடி எந்த இடத்தில் ஆனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல ஆனாலும், ஊழியத்தில் ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வரும். தாவீதுக்கு வந்தது அப்படி, உங்களுக்கு அந்த பிரகாரம் வரும். ஆகவே உங்கள் தோற்றத்தை வைத்து, உங்கள் நடவடிக்கைகளை வைத்து ஒருவர் உங்களை மதிப்பு குறைவாய் நடத்தலாம். ஒரு திறமை இல்லை என்று சொல்லி உங்களை மதிப்பு குறைவாக நடத்தலாம். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அவங்க முன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை கொண்டு, திறமைகளை கொண்டு பல காரியங்களை நீங்கள் சாதிக்க வேண்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எதிராக யாரும் முறுமுறுக்கவும் மாட்டார்கள். உங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் மாட்டார்கள். ஆரம்ப காலத்தில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் தான் ஊழியத்தில் உடன் ஊழியக்காரர்களாக இருந்தேன். படிப்படியாகத்தான் பிரியவர்களை பயன்படுத்த தொடங்கினார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்காக மிகவும் பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லார் மேலே ஆண்டவருடைய திட்டங்கள் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. அதை ஒருபோது உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் மறந்து போனாலும் நீங்கள் முதல்ல உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களால் முடியும் என்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருடைய நாமத்தினால நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள்ள தேவன் அநேக கிருபைகளை வைத்திருக்கிறேன், தாளந்துகளை வைத்திருக்கிறேன், திறமைகளை வைத்திருக்கிறேன். அதை மனிதர்கள் அறியாததுனால அல்லது மனிதர்கள் அதை அங்கீகரிக்காததுனால நாங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனுடைய நாமத்தினாலே அதை நாங்கள் உற்சாகமாய் செய்திட எங்களை பலப்படுத்தும். நிறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.